பொதுவாக இலக்கியங்களில் சில விஷயங்கள் சொல்லப்படுதா அப்படின்னு கேட்டால், இப்போ அணங்கு, பேய், பூதம் இது பற்றிய செய்திகள் வித்தியாசமாக இருக்கும். இதெல்லாம் சொல்லப்படுது. காமத்துப்பாலில் முதல் திருக்குறளை அணங்குகொள் ஆய்மையில் கொள்ளோ கணங்குளை மாதர்கொள் மாலுமென் நெஞ்சே அப்படிங்கிறார். அணங்குன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறார். அது மாதிரி உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அலகையால் வைக்கப்படுங்கிறார். அலகைங்கிறது பேயின்னு அர்த்தம். பூதம்ங்கிறத நம்ம சிலப்பதிகாரத்திலேயே புடைத்துண்ணும் பூதம், சதுக்க பூதம்ங்கிறத பார்க்குறோம். இது தவிர அடர்ந்த காட்டு பகுதிகளில் வனசாரிணி இருக்குமா. இப்பவும் கூட கொல்லிமலைக்கு போனால் அங்கே நம்மளை மயக்கக்கூடிய ஒரு நிலை உண்டுன்னு ஒரு நம்பிக்கை உண்டு. சரி, சிலப்பதிகாரத்தில் கோவலன் பொருளை இழந்து மாதவியை பிரிந்து கண்ணகியை அழைத்து கொண்டு கவந்தியடிகளோடு மதுரையை நோக்கி புறப்படுகிற போது அங்கே வருகின்ற ஒரு அந்தணன் வழி சொல்லுகின்றான். அதன்படி அவர்கள் செல்லுகிறார்கள். ஒரு இடத்திலே இருவரையும் இருக்க செய்துவிட்டு கோவலன் தனியே சென்று காலை கடன்களை முடிக்க செல்கிறான். அப்போது இவனை மயக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு பெண் அணங்கு இவன் விரும்புகின்ற வடிவத்தில் வருகிறதாம். இந்த இடத்துல தான் ஒரு ஆச்சரியத்தை இளங்கோவடிகள் சொல்றார். கோவலன் விரும்புகின்ற வடிவமாக இருந்தா யாரா இருக்கணும்? ஒண்ணு கண்ணகியா இருக்கணும், அவ கூட இருக்கா, அல்லது மாதவியா இருக்கணும், அவ அங்க இல்ல. இந்த ரெண்டு பேரை தவிர மாதவியின் தோழியாகிய வயந்தமாலையினுடைய வடிவத்துல அணங்கு வருதான். அது எதுக்காக அப்படின்னா, வந்து இவனை நம்ப வைக்கிறதுக்காக, மாதவின் துன்பத்தை இவனுக்கு சொல்வது போல வந்து இவன் காலில் விழுந்து அழுது அவனை மயக்கி கொண்டு செல்வதற்காக அந்த பெண் பேய் என்ன செய்தான், வயந்த மாலை ரூபத்தில் வருகிறதான். ஒரு செய்தி பாருங்க, அந்த வயந்த மாலையாகிய தோழி அவளும் இவனுடைய பார்வையில் பற்றுப்பாளா என்னவோ தெரியவில்லை. இவன் விரும்புகின்ற உருவங்கிற போது இதை நம்ம பார்க்கிறோம். இப்போ கூட மலையாளத்தில் சுமதி வளைவுன்னு ஒரு படம் வந்திருக்குது. அதில் கூட அந்த விரும்புகிற உருவத்தில் வந்து அவங்களுக்கு நன்மையோ தீமையோ செய்யக்கூடிய ஒரு செய்தியை பார்க்குறோம். எங்கேருந்து எடுத்தாங்களோ நமக்கு தெரியல. இப்போ உடனே அப்படி அந்த உருவம் வந்த உடனே இது பொய்யாத்தான் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்ட கோவலன் என்ன பண்ணானா, காய்கலை மந்திரம் என்று சொல்லக்கூடிய கொற்றவை மந்திரத்தை அவன் கற்றவனாதலால் அந்த மந்திரத்தை சொன்ன உடனே அது அப்படியே நடுங்கி போயிடுச்சான். எது? அந்த அணங்கு. ஏன்னா கொற்றவையினுடைய ஆற்றல் அவ்வளவு பெரியது. அப்படி நடுங்கி அது என்ன செய்ததான், இவன் கால்களில் விழுந்து வணங்கி என்னை மன்னித்து விடு என்று சொல்லிவிட்டு, இந்த செய்தி அந்த இருவருக்கும் தெரிய வேண்டாம், பத்தினி பெண்ணாகிய கண்ணகிக்கும் உடன் வருகின்ற அந்த சமணத்துறவியாகிய கவுந்தியடிகளுக்கும் தெரிய வேண்டாம் என்று வணங்கிவிட்டு சென்றதாக நாம் பார்க்கின்றோம். மதுரை காண்டத்தினுடைய தொடக்க பகுதியிலே இந்த செய்தி வருகிறது. இவையெல்லாம் நமக்கு வியப்பையும் ஆச்சரியத்தையும் தருகின்றன. இதை காட்டிலும் ஆச்சரியம் என்னவென்றால், சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுகின்ற வானத்திலே இருக்கின்ற கோள்கள் பற்றிய செய்தியும் இன்னும் வியப்பை தருகின்றன. அவை பற்றியும் தொடர்ந்து பார்க்கலாம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.